சற்று முன் திடீர் திருப்பம். சிஎஸ்கே அணியில் களமிறங்கும் சுனில் நரேன். ஐபிஎல் ஏலத்தில் அதிரடி மாற்றம். அதாவது சுனில் நரேன் பற்றி சொல்லி தெரிய வேண்டும் என்பதில்லை. அவர் ஒரு சிறந்த பந்து வீச்சாளர் என்பதை தாண்டி அனுபவம் வாய்ந்த ஒரு வீரர். எனவே எந்தெந்த சூழ்நிலைக்கு எப்படி அணிகளை வழிநடத்தலாம் என அவருக்கு நன்றாகவே தெரியும். அது மட்டுமில்லாமல் கொல்கத்தா அணியில் சில முறை கேப்டனாகவும் சில போட்டிகளில் விளையாடிய அனுபவம் இருக்கிறது. எனவே அவருக்கும் கேப்டன் பொறுப்பை கொடுக்கலாமா என நிர்வாகம் யோசித்து வந்தது. கேப்டன் யார் என்பதை தேர்வு செய்த பிறகு அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்றும் சொல்லப்பட்டு வந்தது. அந்த வகையில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஐபிஎல் போட்டியில் கொல்கத்தா அணியை யார் கேப்டனாக வழிநடத்தப் போகிறார் என்ற கேள்வி எழுந்து வருகிறது. ஏனென்றால் கடந்த ஆண்டு அணிக்காக கேப்டனாக விளையாடிய ஸ்ரேயாஸ் ஐயர் இந்த முறை தன்னை தக்க வைக்க வேண்டாம் என கூறி விலகினார். இதன் காரணமாக அடுத்ததாக யாரை கேப்டனாக தேர்வு செய்யலாம் என்ற குழப்பத்தில் கொல்கத்தா அணி இருந்து வந்ததாக சொல்லப்படுகிறது. அதே போல ஒரு பக்கம் அணிக்கு சிறப்பாக விளையாடி வரும் ரிங்கு சிங்கை அணி தலைவராக நியமனம் செய்யலாமா, அல்லது கொல்கத்தா அணிக்கு பல ஆண்டுகளாக விளையாடி வரும் அனுபவம் வாய்ந்த சுனில் நரேனை நியமிக்கலாமா என அணி நிர்வாகம் யோசித்து வந்தது. மேலும் ரிங்கு சிங்கை கேப்டனாக நியமிக்க காரணங்கள் என்னவென்றால் அவர் வளர்ந்து வரும் ஒரு இளம் வீரராக இருக்கிறார். அதே போல சையத் முஷ்டாக் அலி டிராபி தொடரிலும் ரிங்கு சிங் இப்போது அட்டகாசமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருகிறார். பேட்டிங்கில் சிறப்பாக விளையாடி வருவதால் அவருக்கு கேப்டனாக வாய்ப்பு கொடுத்தால் எப்படி செயல்படுகிறார் என்பதை பார்க்க அணி நிர்வாகம் ஆசைப்படுவதாக கூறப்படுகிறது. குறிப்பாக 2024 ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணிக்கு கோப்பை வென்று தந்த கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர் அந்த அணியில் இருந்து விலகி சென்றிருக்கிறார். கொல்கத்தா அணியும் அவரை ஏலத்தில் வாங்கவில்லை. அவருக்கு மாற்றாக வேறு கேப்டனை நியமிக்க வேண்டிய கட்டாயத்தில் கொல்கத்தா அணி உள்ளது. இந்த சூழ்நிலையில்தான் கடந்த சில வருடங்களாகவே கொல்கத்தா அணியின் வெற்றிக்கு முக்கியத்துவம் வாய்ந்த வீரராக சுனில் நரேன் இருந்து வருகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தனக்கு கேப்டன் பதவி கொல்கத்தா அணி கொடுக்கவில்லை என்றால் உறுதியாக இந்த ஐபிஎல் தொடரில் கொல்கத்தா அணியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் தனக்கு சிஎஸ்கே அணியில் ஆட விருப்பம் உள்ளதாகவும் வெளிப்படையாகவே சுனில் நரேன் தெரிவித்ததாக ஒரு தகவல் சொல்லப்பட்டு வருகிறது. ஆனால் கொல்கத்தா அணியிலிருந்து இவர் விலகிய பிறகு உறுதியாக சிஎஸ்கே அணியில் இணைவது குறித்த தகவல் வெளியாகும் என்றும் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, சிஎஸ்கேவில் களமிறங்கும் சுனில் நரேன் இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.